ரொம்ப சர்ச்சைக்குன்னே பேர் போனவரு. ரொம்ப சர்ச்சையா பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் திருச்சி சூர்யா. இவரு எம்பி திருச்சி சிவாவுடைய பையன். சோசியல் மீடியாவுல இவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, மனசுல படக்கூடிய பல விஷயங்கள ரொம்ப நேர்பட ஓப்பனா வந்து பார்த்தோன்னா பேசுறதுனாலயே, இந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து பேசுறாப்புலயே, ஆரம்பத்தில லூசு மாரி வந்து தோணுச்சு. ஆனா, இந்த ஆளு சொன்னது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து நடக்குது அப்படின்னு, இவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் எல்லாமே வந்து கூட ஆரம்பிச்சதுங்க. இப்ப என்னன்னா, இவர் தான் வந்து நுங்கம்பாக்கம் ஹோட்டல்ல த்ரிஷாவும், விஜயும் வந்து ஒண்ணா இருந்தாங்க. எனக்கு ஆதாரப்பூர்வமா தெரியும். அந்த ஹோட்டல் ரூம் நம்பர் மொதற்கொண்டு எல்லாம் எனக்கு வந்து தெரியும். என் மேல கேஸ் போட்டாலும், அத கண்டிப்பா நான் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்லாம் பகிரங்க வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருந்தாரு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, கரூர் சம்பவம் வந்து நடந்தப்ப, கேரவனுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, த்ரிஷா வந்து இருந்தாங்க. அப்படின்னு வந்து ஒரு சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, உண்மையா வந்து வெளியாயிருக்குங்க. அதுக்கான ஆதாரங்கள் வந்திருக்குங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பகிரங்கமா அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் பேசினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? எதனால அப்படி பேசினாரு? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.